கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச், அதாவது இலவச டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்ஸ் இருக்குது, பார்த்துட்டு ரீட் பண்ணிட்டு விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பொது அறிவில் 3ஆம் வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சயின்ஸும் புவியியலும் நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டிய இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் தேவையில்லை. ஸோ ஆனால் முக்கியமாக அதுவும் படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சயின்ஸில் 5, புவியியல் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் அது நிறைய பாடங்கள் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மற்ற பாடங்கள் மட்டும்தான் நம்ம வகுப்புகள் எடுக்க போகிறோம். சயின்ஸும் புவியியலும் விட்டுற போகிறோம். மீதி எல்லாமே நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ 65 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்காக தான் நம்ம கிளாஸ் எடுத்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க போகிறோம். ஸோ சயின்ஸும் புவியியலும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய மாணவர்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய ப்ரெசன்ஸை பதிவு செஞ்சுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம்லேயே குடிமையியல் பாடத்தில் பன்முகத்தன்மையின அறிவோம் அப்படின்ட்டு ஒரு பாடம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாடம், பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா இதில் முக்கியமாக என்னென்ன வேணுன்றது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பாருங்கள். தாய்மொழி தமிழ், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு தாய்மொழி இருக்குது இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி தமிழ், கேரளாவுக்கு மலையாளம், இந்தியாவில் ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி. ஸோ இப்போ தமிழ் மொழி பேசக்கூடியவங்களுடைய உணவு முறை என்னது இருக்குதோ அரிசியாக இருக்குது. அடுத்து அவங்களுடைய விழாக்கள் பெருளவில் பொங்கல் விழா கொண்டாடுறோம். அடுத்து மலையாளத்தில் அவங்களுடைய பாரம்பரிய உணவு புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விழா ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அவங்களுடைய பெருவாரியான உணவு எதுனா சப்பாத்தி. அவங்க என்ன விழாவை பெருசாக கொண்டாடுறாங்கன்னா ஹோலி பண்டிகை. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சும்மா பேசிக்காக. இப்போ இதெல்லாம் சும்மா கதைகள் இருக்கும். ஸோ அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்மளுக்கு மெயின் கண்டென்ட்ன்றது கீழே இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பெறும் பகுதி. ஸோ இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். அதிகமான மழை பெறும் பகுதி எதுனா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது, மௌசின்ராம் அப்படின்ற ஒரு இடம். அடுத்து குறைவான மழைப்பொழிவு எங்கே இருக்குதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் அப்படின்ற ஒரு இடத்துல மிக குறைந்த மழைப்பொழிவு ஏற்படுது. இது ரெண்டு இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் சும்மா கதைகள் தான் இருக்கும். சும்மா ஓரளவு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நமக்கு மெயின் கண்டென்ட்ன்றது மொழிச்சார் பன்முகத்தன்மையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த பேராகிராஃபிலிருந்து. இப்போ பாருங்கள், படிக்கலாம். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி. அதுக்கப்புறம் 2011 எடுத்தாங்க. ஸோ 2001 படி சொல்கிறாங்க. மொத்தம் இந்தியாவில் எத்தனை மொழி இருக்குன்னா 122 முக்கிய மொழிகள் இருக்குதான். அதேமாரி 1599 பிற மொழிகள் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கணும், கேட்பாங்க. அடுத்து இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தின் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள். மொத்தம் 4 மொழி குடும்பங்கள். இந்தோ ஆரியன் என்ற மொழி குடும்பம், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். நாம் இருக்கிறது திராவிடன்ற மொழி குடும்பம். ஸோ 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழிகளில் கன்னடம், அதில் 3 பிரிவாக இருக்குது திராவிடத்தில். தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி. அதெல்லாம் நீங்கள் பின்னாடி வகுப்பில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரிசைப்படுத்தலை கேட்கலாம், இல்லைனா எது அதிகப்படியான சதவீதத்தில் இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ பொறுத்துகள் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இதை பார்த்து வச்சுங்க. அதிகமாக இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்தி மொழி தான் அதிகமாக பேசுகிறாங்க. 43.63% மக்கள் இந்தி மொழியை பேசுகிறாங்க. 2வது இடத்துல எது இருக்குன்னா வங்காளம் இருக்குது. வங்காளம் 8.30% இருக்குது. 3வது இடத்துல தெலுங்கு இருக்குது, 6.93%. 4வது இடத்துல மராத்தி இருக்குது, 7.09%. தமிழ் மொழி 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த படிநிலைகள் கேட்கலாம். இந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் கோட்வேர்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இந்த பர்சன்டேஜில் அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு தமிழை பார்த்து வச்சுங்க. 5.89 ஞாபகம் வச்சுங்க. தமிழும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத கூட திடீர்னு பர்சன்டேஜ் கேட்கலாம். பர்சன்டேஜ் குறிப்பாக கேட்குன்னா தமிழும் இந்தியும் கேட்கலாம். இது உங்களுக்கு காமனாக பார்த்து வச்சுங்க. அது பொறுத்துக்கு அடிச்சிடலாம். அடுத்து வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் அடுத்து யார்
பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலேயே தங்கி இருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த படிநிலைகள் ஞாபகம் வச்சுக்கணும். யார் இந்தியாவுக்கு முதல்ல வந்தாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு போர்த்துகீசியர்கள் வராங்க, அடுத்து டச்சுக்காரர்கள் வராங்க, அடுத்து ஆங்கிலேயர்கள் வராங்க, டேனியர்கள் வராங்க, கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்றாங்க. படிநிலைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரெலாம் பார்த்துக்கோங்க. திடீர்னு அப்படி கேட்டாங்க கூட எழுதிங்க. இந்தியா அப்புறம் சொல்லிட்டாங்களா. அதுக்கடுத்தது ஏனெனில் 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் கடைசியாக நம்மளை ஆட்சி செஞ்சுருந்தாங்க. இப்போ இந்த படிநிலைகள் இந்த படிநிலைகள் பாருங்கள். முதல்ல இவங்க வருகை புரிந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸில் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர் வந்தாங்க, அப்புறம் டேனியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள். ஆனால் கடைசியாக நம்மளை ஆண்டது யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். கடைசியாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி ஏறத்தாழ 300 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள் கல்லூரிகளில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஆங்கிலம் இருந்ததுனால இன்றைக்கி நம்ம எல்லா அலுவலகத்திலும் ஒரு ஆங்கிலம் தான் இருக்கும். இதே ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆளாமல் இருந்திருந்தால் நம்ம தமிழ் தான் பேசியிருப்போம். அதிகப்படியான அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த மொழிகள் இருந்திருக்கும். ஏன்னா ஆங்கில மொழின்னு ஒன்று வந்திருக்காது. ஆங்கிலேயர் வந்ததுனால தான் எல்லா இடத்துலையும் ஆங்கில மொழி பரவி இன்றைக்கி அது உலக பொதுமொழியாக மாறிடுச்சு. அடுத்து இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு இதில் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கேட்குறேன். முதல்ல மொழிகளை பற்றி எந்த அட்டவணை சொல்லுதுன்னா 8வது அட்டவணை. 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னா 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. ஹிந்தி வேணால் இந்தியாவில் அதிகமாக பேசலாம். ஆனால் இந்தியாவிலேயே முதலாக செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டது எதுனா தமிழ் மொழி தான். அது எந்த ஆண்டு? 2024ஆம் ஆண்டு. அதே மாதிரி தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதுவும் கேட்பாங்க, எத்தனை மொழிகள் தற்போது செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன? 6 மொழிகள். அதில் 2004 தமிழ் மொழி செம்மொழி அறிவிச்சிட்டாங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், சமஸ்கிருதம் 2005 செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக தெலுங்கு கன்னடமும் 2008 அறிவிச்சிருக்காங்க செம்மொழியாக. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கும் கன்னடமும் 2008. அதுக்கடுத்தது மலையாளம் 2013 செம்மொழி அறிவிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரிய மொழி 2016. இது கேட்கலாம், கடைசியாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுனா ஒரிய மொழி. ஸோ அப்போ மொத்தம் 6 மொழிகள் இந்தியாவில் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதில் முதலாக தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டாங்க. இரண்டாவதாக சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவித்தாங்க. மூன்றாவதாக தெலுங்கு கன்னடம் 2008ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அடுத்தது மலையாளம் 2013, ஒரிய மொழி 2016. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்புறம் பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ இதில் பன்முகத்தன்மைனா எல்லா மதம் மொழி கலாச்சாரம்லாம் பல விதமான தன்மையில் இருக்காங்க அப்படின்றத பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் இந்த பேராகிராஃபில் பாருங்கள். ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைகிறது. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசம் உள்ளன. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 28 மாநிலங்கள் உள்ளது. யூனியன் பிரதேசங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான உயர்ந்த மரபையும் மற்றும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கின்றன. அது விட்டுருங்க. இந்த பாக்ஸை பாருங்கள். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டன. அப்போ இந்திய தொல்லியல் ஆய்வாளர்கள் இந்தியா முழுக்க அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க, கல்வெட்டு சான்றுகளை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அதில் எடுத்ததில் 60% சான்றுகள் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான சான்றுகள் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுங்க. திடீர்னு கேட்கலாம் 60% அப்படின்றத. அடுத்து இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுகிறது. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது. ஒவ்வொரு நடனம் இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன. அவை இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவடி இசை மற்றும் கஜல் இசை. இந்த இசையெல்லாம் பாருங்கள். இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. இதெல்லாம் என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடிய இசை வடிவங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்தது வேறு என்ன? அவ்வளோதான். அடுத்து இந்த மேப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன முக்கியமான நடனங்கள் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வட இந்தியாவுன்னா கதக் அப்படின்னு ஒரு நடன வகை ஃபேமஸ்ஸு. அடுத்து அசாமுக்கு வந்து சத்ரியா இதுக்கு ஒரு கோட் வேர்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அசாம் சத்ரியானா அசாம்னா அது அசாமல் போகிறதுன்னுவாங்க, அசையாமல் போவானுங்கள்ல சத்தம் இல்லாமல். அப்போ ஞாபகம் வச்சுங்க, அசாம்னா சத்ரியா சத்தம் இல்லாத அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மணிப்பூர் வந்து மணிப்புரி, இது ஈஸியாக இருக்கும் எழுதிடலாம். ஒடிசாவுக்கு வந்து ஒடிசி, அது ஈஸியாக இருக்குது எழுதிடலாம். அடுத்து கர்நாடகாவுக்கு யக்ஷகானம் ஞாபகம் வச்சுங்க, கர்நாடகா யக்ஷகானம். கேரளாவுக்கு வந்து கதகளி, இது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம். ஆந்திர பிரதேசத்துக்கு குச்சிப்புடி. இப்போ ஆந்திர பிரதேசத்துக்கு குச்சிப்புடிக்கு சொல்கிற மாதிரிங்க, ஆத்திரம் வந்து என்ன பண்ணுவோம், கோவத்தில் குச்சி எடுத்து அடிப்போம். நம்ம ஒருத்தர் மேலே கோவம் வந்து ஆத்திரமாயிட்டால் குச்சி எடுத்து அடிப்போம். அதனால் ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதான் ஒன்று. நம்மளுக்கு தேவை அதை ஞாபகம் வரணும், குழம்பக்கூடாது. அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் கோடு விட வச்சுக்கலாம். என்னடா இந்த மாதிரிலாம் கோடு வருதுன்னு சிரிக்காதீங்க. நம்மளுடைய தேவை என்னென்னா அது ஞாபகம் வரணும், அது எப்படி வேணாலும் கோடு விட வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய நாட்டுப்புற நடனங்கள். இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு புகழ்பெற்ற நடனங்கள் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டிற்குரிய புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள். கேரளாவுக்கு வந்து தெய்யம், மோகினியாட்டம் ஞாபகம் வச்சுங்க, தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாபுக்கு வந்து பாங்க்ரா, பாவலே வருது பாங்க்ரா. குஜராத்துக்கு வந்து கார்பா தாண்டியா ஞாபகம் வச்சுங்க, இதுவும் காக்கா அப்படி வருது. குஜராத்னா கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் வந்து கல்வேலியா குமர். அடுத்து உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா, உத்தரகண்ட் வந்து சோலியா, அசாம் வந்து பிகு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். அதாவது தெய்யம், ஒரு டைம் கேட்டாங்க, தெய்யம், மோகினியாட்டம் எந்த மாநிலத்திற்குரிய நடன வகைகள்னு கேட்டாங்க ஒரு டைம், கேரளா. அதேமாரி அந்த கார்பா தாண்டியா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தெய்யம், மோகினியாட்டம்னா கேரளா. அடுத்து பஞ்சாபுக்கு பாங்க்ரா, குஜராத்துக்கு கார்பா தாண்டியா, ராஜஸ்தானுக்கு கல்வேலியா குமர், உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா, உத்தரகண்ட் சோலியா, அசாம் வந்து பிகு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கோடு மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகும். அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவை நமது தாய் நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டு கொண்டே இருக்கின்றன. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. இவையே நாம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டுப்பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டிருக்கு. இது சும்மா பேசிக்காக சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃப் தான் முக்கியமானது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ கேட்கலாம், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் யாருன்னா சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்தவர். ஸோ இதில் எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். ஸோ அப்புறம் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதே இதுதான் கதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த பேராகிராஃபு முக்கியம். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். ஞாபகம் வச்சுக்கணும், இது எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யான் V.A. ஸ்மித்து. இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கூறியவர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் யாருன்னா V.A. ஸ்மித்து. அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த பாடம். இந்த பாடத்தில் அதுக்கப்புறம் மீள்பார்வையில் நம்ம பார்த்ததே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துங்க, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. மொத்தம் இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசம் 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள். இதில் ஆப்ஷனில் கொடுக்கல பாருங்கள், ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது, இது ஓகே. மிக அதிக மழைப்பொழிவு மைசன்ராம் எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறை இல்லைன்னா ஜொராஸ்ட்ரியம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், ஜொராஸ்ட்ரியம், கன்பூசிய மதம் தான் நினைக்கிறேன். மீதியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள், கன்பூசிய மதம் தான் அதில் இல்லை. நம்மளுக்கு அந்த முன்னாடி அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் பாரு. V.A. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார்னா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். நான் படித்தப்போ தான். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ரைட்டு. அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ நம்ம படித்து தான், அவ்வளோதான். அதில் தான் கேட்பாங்க. மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்னா கேரளாவுக்கு தெய்யம், மோகினியாட்டம் கேரளா. கர்நாடகாவுக்கு அந்த இது மணிப்பூருக்கு வந்து மணிப்பூரி, கர்நாடகா வந்து யக்ஷகானம் பார்த்துருக்கோம்.
டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எந்த மாநிலத்தில் ஓணம்? கேரளாவில் தான் ஓணம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழி எண்ணிக்கை 22 மொழிகள். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம என்ன அந்த பார்த்ததில் தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். மீதெல்லாம் ஒரு டைம் புக்கை படிச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான கண்டென்ட். அடுத்த பாடம் நம்ம வந்து சமத்துவம் பெறுதல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இதே இதுலேயும் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு சும்மா அப்படியே ஓரளவு அந்த கருத்து மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒன்றும் பெருசாக விளக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் பெரிய அளவில் இது சொல்கிற மாதிரி இருக்காது. இதில் ஏதாவது முக்கியமான கண்டனா அப்புறம் நெல்சன் மண்டேலா இருக்குது. இனவெறிக்கு முடிவு. தென்னிந்தியாவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. நெல்சன் மண்டேலா வந்து சும்மா பேசிக்காக ஜென்ரல் நாலேஜில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கனா கூட கேட்டுருவாங்க. ஏன்னா 27 ஆண்டுகள் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. 1990 தான் அவர் விடுதலை செஞ்சுருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்? தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு இனவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் கொடுத்துருக்காங்க. விதிகள். குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) அறிவுறுத்துகிறது. ஸோ இந்த விதி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி விதியெல்லாம் நம்ம போக போக படிப்போம். இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 10வது ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த வகுப்பில் இதில் படிக்கும்போது இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சாதிய பாகுபாடை பற்றி கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வருகின்றனர். அவர்களில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சிறு வயதிலேயே சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிப்புக்குள்ளானார். இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் சாதி முறை அழிப்புக்காக தீவிரமாக போராடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாலின பாகுபாடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கரை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இந்த பாபா சாஹேப் அப்படின்னா தந்தை என்று பொருள். இதுக்கு பாபா சாஹேப்னு என்ன அர்த்தம்? தந்தை அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இப்போ நம்ம எப்படி தேசத்தந்தை அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பாபா சாஹேப்னா தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். எல்லா நிலையிலும் வந்திருக்கார். சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி, எல்லாமே இவர் 1915 MA பட்டம் பெற்றார். இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். MA பட்டம் எந்த வருஷம்? 15. பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றார். முனைவர் பட்டம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1927. அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டம் பெற்றிருந்தார். DSc பட்டம் இதெல்லாம் எல்லாமே நம்ம மெமரியாக வச்சுக்கணும். எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்பாங்க. இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இதுவும் ஒரு கொஸ்டின். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது. இந்தியாவில் உயர்ந்த மனிதருக்கு வழங்கப்படும் விருதான பாரத ரத்னா விருது இவர் இறந்து பல வருடங்களுக்கு கழித்து தான் 1990. இவர் இறந்தது 1956 இறந்திருப்பார். 1956 இறந்திருப்பார். எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்கள், 34 வருஷம் கழித்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சு 90. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இங்கே பெருசாக இருக்காது, இதெல்லாம் சும்மா கதைகள் மாதிரி. இது பாருங்கள், எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. ஸோ இந்த எழுத்தறிவு விகிதம் முக்கியமானது கேட்பாங்க. அதாவது அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் அந்த வரிசையில் முதல் இடத்துல கன்னியாகுமரியில் தான் அதிகப்படியான எழுத்தறிவு விகிதம் இருக்குது. நிறைய மக்கள் படிச்சிருக்காங்க. 92.14%. கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி இந்த படிகள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் 5 மாவட்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க. எழுத்தறிவு விகிதத்தில் முதல் 5 மாவட்டங்கள் எதுனா கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. அதேமாதிரி எழுத்தறிவியத்தில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு 5 மாவட்டங்கள்னால் கடைசி மாவட்டம் தருமபுரி, அதற்கு முன்னாடி அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. ஸோ இந்த கடைசி 5 நிலைகள் எதுன்னு கேட்கலாம். அப்புறம் தருமபுரியினுடைய பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுங்க, திடீர்னு கேட்கலாம். அதேமாதிரி கன்னியாகுமரியோடைய பர்சன்டேஜ் இண்டிவிஜுவலாக, ஏன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது அதிகமாக இருக்கிறதுல கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு, அதனால் 92.14%. தருமபுரி வந்து கடைசியாக இருக்குது, அதோட பர்சன்டேஜ் 64.71%. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, எழுத்தறிவு விகிதம். அதேமாதிரி பாலின விகிதம்னா என்ன அர்த்தம்? எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் அந்த பாலின விகிதம். ஸோ அந்த மாதிரி வந்து
அதுவும் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள முதல் 5 மாவட்டங்களில் நீலகிரி ஃபஸ்ட்டு, 2வது தஞ்சாவூர், அடுத்து நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி 4வது இடத்துல இருக்குது. இப்போ இதனுடைய இதுவும் சொல்கிறாங்க, நீலகிரியில் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 41 பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நீலகிரி ஃபஸ்ட்டு, 2வது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடைசியில் வந்து தருமபுரி. எல்லாத்துலேயும் தருமபுரி தான் வருங்க. பாலின விகிதத்தில் கடைசி மாவட்டம், எழுத்தறிவியத்துலேயும் கடைசி மாவட்டம். ஆனால் நாம் தான் தருமபுரியிலேருந்து இப்போ ஒரு பயிற்சி மையம் தொடங்கியிருக்கிறோம். சரி, அதே ஒரு சந்தோஷம் தான். சரி விடுங்க. அடுத்து சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், இதெல்லாம் வந்து என்னது பாலின விகிதத்தில் கடைசி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள். இந்த 946 ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி இங்கே 1041 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் மெயினாக. ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா அந்த 4த்தையும் எது வேணாலும் கேட்கலாம். ஓரளவுக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத கூட கேட்கலாம். நீலகிரியில் பாலின விகிதம் எவ்வளோன்னா 1041, தருமபுரியுடைய பாலின விகிதம் கேட்டால் 946 அப்படின்னு நம்ம எழுதி. அவ்வளோதாங்க. அடுத்து பாரு 2 விதிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பாகும். இந்திய அரசியலமைப்பின் 14வது சட்டப்பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது. இது ஒரு நல்ல ஒரு அடிப்படை உரிமைகளை, அதெல்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பின்னாடி பார்ப்போம். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு சொல்லுதுன்னா அரசியலமைப்பு பிரிவு 14. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். அடுத்து இங்கே ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க. அடுத்து 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது எந்த பிரிவின் படினா பிரிவு 17 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. இந்த 2 விதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்துல் கலாம் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் வந்து இதெல்லாம் சிலபஸ் இல்லை, சும்மா தெரிஞ்சுங்க. இது இவங்களை பற்றி கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து சும்மா புக்கில் படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால விருப்பம் இருந்தால் படிச்சுக்கலாம். சும்மா ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அப்புறம் இதில் கேட்டிருக்காங்க, அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கப்பட்டது, அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவர் என்னென்ன நூல் எழுதினார், எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன பண்ணார், அவருடைய சிறப்புகள், அது இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது சிலபஸில் கிடையாது தான், இருந்தாலும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் சும்மா ஒரு டைம் ஒரு டைம் புக்கை படித்து வச்சு அதில் தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் கேட்டால் கூட நம்மளால் எழுதுறதுக்கு. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம வந்து இது முடிச்சிட்டோங்க. இப்போ முதல் டெஸ்ட்டுக்கு உண்டான நம்ம என்ன பண்ணோம், ஜிகேவில் வந்து அதாவது சயின்ஸும் புவியிலும் விட்டு மற்ற இதில் வந்து நம்ம இப்போ ஓரளவுக்கு படிச்சுட்டோம். இன்னும் கம்மியாக தான் பாடம் தான், 4 பாடங்கள் தான். இந்த 4 பாடங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸும் ஜாகிரபி வந்து நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் மொத்தமே கேட்குறாங்க. ஆனால் அதையும் நம்ம கையோடு படிச்சுட்டு போகிறோம். ஆனால் இந்த வாரத்தில் நம்ம இந்த 4 பாடம் தான் எக்ஸாமுக்கு அதிகமாக முக்கியத்துவமான பாடங்கள் இது. ஸோ அதனால் பார்த்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் ஜாகிரபி நம்ம கிளாஸ் எடுக்க வேணாம். அது நீங்களே கொடுக்குற டாப்பிக்கை ஒரு டைம் ரீட் பண்ணி படிச்சுக்கங்க. அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஆனால் படிக்காத விட்டுறாதீங்க, படிக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம கிளாஸ் எடுத்துன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதிகமாக. அதை நீங்கள் ஓரலாக படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் வகுப்பில் எடுத்தோம். ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நாளைக்கு டெஸ்ட் எழுதுங்க, நல்லபடி எழுதுங்க. மேக்ஸ் கிளாஸு இன்னும் ஒரு கிளாஸ் விகிதம் எடுத்துனா ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே ஆயிரும். அடுத்த டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு தமிழ் கிளாஸ் அழகாக வந்துடும். அந்த டெஸ்ட்டுக்கு உண்டானது அழகாக தமிழ் கிளாஸ் இனிமேல் கரெக்டாக ரெகுலராக 3 வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக படிங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.